இதை வச்சு நம்ம நிறைய பாஞ்சி ஸ்கீம்ஸும் நடக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இந்த பெல்டெக்ஸ் அது இதுன்ட்டு பாருங்க, பிட்காயின் வந்து ₹1 50 லட்ச ரூபா போயிடுச்சு. இந்த டோக்கனும் வந்து பாருங்க இப்போ ₹1 தான், இது வந்து ₹5000 போயிடும், ₹10,000 போயிடும். நீங்க வந்து கிரிப்டோவில் இதை கேட்கலாமான்னு தெரியல, கிரிப்டோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எதுன்னு சொல்லுவீங்க சார்? சில பேர்லாம் வந்து இதே வந்து தொழிலாக வச்சுருக்காங்க, வெறும் டோக்கனை மட்டும் லான்ச் பண்ணி விற்றுட்டு கொஞ்சம் நல்லா மேலே போனோடனே மொத்தமாக அவங்க டம்ப் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ண போயிடுவாங்க. இந்த டோக்கன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்க கேஸ்லாம் வந்து பூட்ட கேஸ் தான். இதுதான் ரக் புல். இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வாங்கி ரிச் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் ஆக முடியும். ஓகே, ஹாய் சார். ஹாய். ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, 2017 ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 12 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 300 மேலே காயின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டேக்கிங் இருக்குது, ஃபிக்ஸட் ரிவார்ட்ஸ் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, கிரிப்டோவும் ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அபவுட் இன் ஷார்ட். அண்ட் வி ஹேவ் அ ஆஃபீஸ் இன் சென்னை. கிரிப்டோவில் போயிட்டு ஒரு ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது ஏதோ ஒரு காயினாக இருந்துட்டு போகுது. அந்த போடுற ₹1000 வந்து அந்த காயினோட கம்பெனி அதை எடுத்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி நமக்கு தர்றாங்களா, இல்லை ₹1000 எங்கே போகுது? அப்படி கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் சரி இதே தான் அப்ளிகபிள். ப்ரைமரி சேல், செகண்டரி சேல் அப்படின்வாங்க. ஓகே ஓகே. ஸோ ப்ரைமரி சேல் வந்து என்னென்னா முதல்ல கம்பெனி எப்போ வந்து மக்களுக்கு விற்கிதோ அதை வந்து நம்ம ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐபிஓன்னு சொல்கிறோம்ல, ஐபிஓங்கிறது வந்து ப்ரைமரி சேல். ஓகே ஓகே. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கிறப்ப வந்து கம்பெனி வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர்ஸை விற்கும். அந்த காசை எடுத்து கம்பெனியில் வந்து ஏற்கனவே அவங்க கடன் வாங்கி வச்சிருந்தா அந்த கடனை கட்டுவாங்க. இல்லை புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னா அந்த காசை வச்சு போய் ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. ஓகே. கிரிப்டோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2-3 விதமாக நடக்கும். ஓகே. முதல் வந்து என்னென்னா கொஞ்சம் காயின்ஸை வந்து மக்கள்கிட்ட விற்பாங்க. அது வந்து ஆரம்பத்தில் வந்து ஐசிஓ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், இனிஷியல் காயின் ஆஃபரிங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுவே வேறு பேர் மாறிடுச்சு, லான்ச் பேடு. அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங். ஓகே. சில நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா இந்த காயினை பெரும் முதலீட்டாளருக்கு விற்று காசை வாங்கிடுவாங்க. ஓகே. அப்புறம் டோக்கன் லான்ச் பண்ணுறப்ப இவங்களும் விற்றுக்கலாம், பெரும் முதலீட்டாளர்களும் விற்றுக்கலாம். ஓகே. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து இப்போ போயிட்டு அந்த காயினை வாங்குறீங்க எக்ஸ்சேஞ்சில், இல்லைனா யூனிஸ்வாப்பில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க விற்கிறாங்கல்ல, அவங்க 2 டைப்பில். ஓகே. ஒன்று வந்து அது வந்து அந்த எக்ஸ்சேஞ்சோட ஃபவுண்டேஷன். இப்போ எத்தீரியம்னா எத்தீரியம் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஓகே. அந்த மாதிரியான ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். இல்லைனா ஏற்கனவே அதில் முதலீடு பண்ணியிருந்தாங்கல்ல, முதலீடு பண்ணவங்க ஆரம்பத்தில் அந்த ப்ரீ சேலில் வாங்கினவங்களா இருக்கலாம், ப்ரைவேட் சேலில் வாங்கினவங்களா இருக்கலாம், இல்லை பப்ளிக் சேலில் வாங்கினவங்களா இருக்கலாம், இல்லை போன வாரம் இதே எக்ஸ்சேஞ்சில் வாங்கினவங்களா இருக்கலாம். ஓகே. ஸோ இவங்களாவும் இருக்க முடியும். ஓகே. ஸோ டோக்கனில் காசு போட்டிங்க அப்படின்னா அந்த காசு அந்த ஃபவுண்டேஷனுக்கு போச்சு அப்படின்னா அவங்க சொந்த யூஸுக்காக பண்ணுறதா அர்த்தம். இப்போ எத்தீரியமே இருக்குது. எத்தீரியம் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வச்சுருக்காங்க. மாதம் அவனுக்கு வந்து ₹5 கோடி ₹10 கோடி செலவாகும் இவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுக்கறதுக்கு. ஸோ அப்பப்போ ஒரு 5 எத்தீரியம் 10 எத்தீரியம் அவங்க விற்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களோட ரெகுலர் யூஸ்க்கு. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே வந்து எத்தீரியம்க்கு ட்ரேட் வால்யூம். 1000 கோடி கூட கிடையாது, கிட்டத்தட்ட $1 பில்லியன் எத்தீரியமோட ட்ரேட் வால்யூம். நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் போய் பார்த்தீங்கன்னா பில்லியன்னா கிட்டத்தட்ட வந்து 8000 கோடி. ஓகே. ஸோ 8000 கோடியில் கிட்டத்தட்ட இவங்க விற்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி இல்லை 2 கோடி தான் இருக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ 99% ஏற்கனவே யாரோ வாங்கினதை இப்போ விற்கிறாங்க, நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் கொடுக்குற காசு அந்த கம்பெனிக்கு போகிறது இல்லை. ஓகே. இது ஒரு விஷயம். இப்போ ரிப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பிளோட காசு எல்லாமே வந்து இந்த 3 ஃபவுண்டர்ஸ் இருந்துச்சு. ஓகே. ப்ரொமோட்டர் வந்து விற்கிறான், அந்த காசு வந்து ப்ரொமோட்டருக்கு போகுது. ஓகே. ஓகே. இப்போ நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இப்போ அதில் வந்து கம்பெனி டோக்கன்ஸ் கொடுக்குது. ஒரு 100 டோக்கனில் வந்து 80 டோக்கன் என்கிட்ட இருக்குது, 20 டோக்கன் கம்பெனிகிட்ட இருக்குது. இப்போ இந்த கம்பெனி இந்த 20 டோக்கனை விற்றுச்சுன்னா காசு கம்பெனிக்கு போகும். இப்போ இந்த நான் வந்து என்னோட பங்கை விற்றேன் அப்படின்னா அந்த காசு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். நான் அதை வச்சு நான் வீடு கட்டிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நான் அதே திருப்பி டோக்கன் நான் என்ன வேணால் பண்ணலாம் அந்த காசை வச்சு. ஓகே. ஸோ 99.99% நீங்கள் வந்து ஒரு டோக்கனை வாங்குறப்ப அந்த காசு வந்து இந்த கம்பெனிக்கு போகிறதில்ல. அது வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாருல அவருக்கு போகுது. நீங்கள் விற்கிறப்ப இன்னொருத்தர் வாங்குவார், அவர் கொடுக்குற காசு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடக்கிறது. ஓகே ஓகே ஃபைன் சார், ஃபைன்.
இப்போ 2024ல இருக்கோம் நம்ம. இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிரிப்டோவில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆகுது. டேக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போடுறாங்க, டிடிஎஸ் 30% டேக்ஸ்ன்னு. பட் 2030 அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் கிரிப்டோட சுச்சுவேஷன் அண்டு கன்வீனியன்ட் லெவல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்? ஸோ நாங்கள் 2017 வந்து ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு 2-3 இயர்ஸில் கவர்மெண்ட் ரெகுலேஷனை கொண்டு வருவாங்கன்னு தான் நினச்சோம். கிட்டத்தட்ட இப்போ அதோட ஒரு டபுள் மடங்கு மேலே போயிடுச்சு. இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஆனால் அண்ட் 2021 கிட்டத்தட்ட பேன் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு பாலிசி பேப்பர்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்த பாலிசி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வச்சிருந்தா 10 வருஷம் ஜெயிலு அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து 2022 டேக்ஸ் போட்டாங்க. போன வருஷம் வந்து எங்களை எஃப்ஐயூக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நாங்களாம் இப்போ எஃப்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அடியெடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் இந்த பட்ஜெட்லேயே வந்து நிறையா டிடிஎஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம நிறைய ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ டிடிஎஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேஷில் போய் ட்ரேட் பண்ணுறாங்க, பிளாக் மார்க்கெட் பெருசாகுது, அண்ட் மக்கள் நிறையா ஏமாறுறாங்க, P2Pல போய் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த வஜ்ரெக்ஸ் இஷ்யூ வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வந்தது, கரெக்டாக பட்ஜெட்டுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ நாங்களே முடிவு பண்ணிட்டோம், சரி கவர்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த இதில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை விட்டுடுங்க, மற்றவங்களாம் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன நீ இப்படி பண்ணுற, அங்கே இப்படி போயிட்டு இருக்குது, இவ்வளோ ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு தான். ஏன்னா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்கேண்டலில் தான் தெரியும். ஓகே. ஸோ ஆனால் செப்டம்பரில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. போன வாட்டியும் வந்து அவங்க தான் பாலிசி இது பண்ணது. ஸோ அவங்க வந்து பாலிசி எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிட்டு, இது சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எங்களை மாதிரி எக்ஸ்சேஞ்சு, பொதுமக்கள், இவங்ககிட்டலாம் ஒப்பீனியன் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்துச்சுன்னா மேபி 6 months to 1 year நம்ம வந்து சம் சார்ட் ஆஃப் ரெகுலேஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னுமே நமக்கு எதுக்கு அதிகமாக ஹோப் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் ஒரு சைடில் கமலா ஹாரிஸுமே வந்து ஓரளவுக்கு கிரிப்டோ சப்போர்ட்டாக தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த சைடில் ட்ரம்ப் வந்து வேற லெவல் போயிட்டார். நான் வந்து அமெரிக்கா வந்து பிட்காயினோட கேபிட்டல் ஆக்க போகிறேன், நீங்கள் வந்து யாருமே பயப்படாதீங்க, கிரிப்டோ வச்சுருக்கவங்க தைரியமாக இருங்க, நான் கேரி கென்ஸ்லரை முதல் நாள்லேயே நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு கிரிப்டோவுக்கு ரொம்ப சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அண்ட் இப்போ யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னாலும் வந்து மீகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிப்டோ ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. யாருமே இதை வந்து தடை பண்ணலை. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கப்ப இந்தியாவும் வந்து இதில் வந்து சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுவாங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்தியா வந்து இவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த ரூலோ அதே தான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். அண்ட் இதுதான் நம்ம வந்து போன வருஷம் G20 போயிட்டு பேசினாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ கிரிப்டோ ரிலேட்டட் ஒவ்வொரு தனி நாடும் தனித்தனியாக வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணக்கூடாது, இது இன்டர்நெட் மாதிரி ஒரு பொதுவான விஷயம், அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்ட்டு அந்த காமன் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு FSB வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயுமே வந்து இதுதான் சொன்னாங்க, ஓகே இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுங்க, பேன் பண்ணாதீங்க, உங்களால் பேன் பண்ண முடியாது, ஏன்னா கிரிப்டோ வந்து ஒழிச்சு வச்சிருந்தா போய் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் ரெகுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதெல்லாமே சொன்னாங்க. ஸோ 2030 வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். சரி, டேக்ஸும் வந்து கவர்மெண்ட் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, எங்களால் வந்து கண்காணிக்க முடியல எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்ட்டு. டிடிஎஸ் அதுக்காக தான் இந்த டிடிஎஸ் கொண்டு வந்தாங்க. டேக்ஸ் எதுக்கு போட்டாங்கன்னா, சரி நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ ரொம்ப நிறைய பேர் ட்ரேட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அளவாகவே ட்ரேட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த டேக்ஸையும் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ரெகுலேஷன்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டர் அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து அவங்க வந்து இந்த டேக்ஸை படிப்படியாக குறைச்சிருவாங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசினாங்கன்னா எல்லா அசட்டுக்கும் ஒரே மாதிரி தான் டேக்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு அசட்டுக்கும் வேற வேற டேக்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து ரியல் எஸ்டேட்டையும் வந்து இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கிரிப்டோவுமே அந்த பிராக்கெட்குள்ள வந்துச்சுன்னா ஸ்டாக்ஸுக்கும் கிரிப்டோவுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும். ஓகே. ஆனால் அது வந்து இன்னொரு 2-3 வருஷம் ஆகும். இப்போ அடுத்த வருஷம் கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி பேப்பர் வந்து ஒவ்வொரு அடி மேல அடி வச்சு தான் வந்து இது வரணும். இன்னொரு சைடில் அஸ் அன் இண்டஸ்ட்ரி நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஜ்ரெக்ஸ் இஷ்யூல ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, வஜ்ரெக்ஸ்ல வந்து கிரிப்டோ வித்ட்ராயல பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே. அதனாலேயே வந்து அங்கே கிரிப்டோ அசெட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே வந்து ஹேக் இவ்வளோ பெருசாக 2000 கோடிக்கு ஆயிடுச்சு. இப்போ இன்னும் மற்ற எக்ஸ்சேஞ்சஸும் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து கிரிப்டோ வித்ட்ராயல்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கிரிப்டோவோட உண்மையான ஒரு விஷயமே வந்து என்னன்னா, நீங்கள் யாரும் சென்ட்ரலைஸ்ட் ஒரு என்டிட்டி நம்பி இருக்க தேவையில்லை. நாங்களே ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி தான். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கன்வீனியன்ஸ்க்கு ட்ரேடிங்காக யூஸ் பண்ணலாம்.
ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நீங்கள் சொந்தமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கணுங்கிறதும், நீங்கள் இந்த ட்ரேசர் லெட்ஜர் மாதிரி வச்சுக்கணும், இல்லை ட்ரஸ்ட் வேலெட்டில் வச்சுக்கணுங்கிறதும் உங்களோட ஆப்ஷன். நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறது தான் வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மக்களும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் வந்து அதிகமான காசை எக்ஸ்சேஞ்சில் வைக்காமல் நீங்கள் வந்து செல்ஃப் கஸ்டடியிலேயே வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அதுதான் வந்து ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சியை பை பண்ணி சப்போஸ் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா USDT மூலியமாக கிரிப்டோ வாங்குறது பெஸ்ட்டா, INRலேருந்து டேரெக்டாக கிரிப்டோ வாங்குறது பெஸ்ட்டா? நீங்கள் வந்து அந்தந்த டைமில் அப்பப்போ கால்குலேஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறது பொறுத்து, ஸ்லிப்பேஜை பொறுத்து. நீங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே வாங்குறீங்க, 10 கோடிக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா USDT தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும். ஓகே, நீங்கள் 1000 ரூபா, 10,000 ரூபா, 5,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த INR தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கிரிப்டோவில் பண்ணுறப்ப பை பண்ணுறதுக்கே TDS இருக்குது. ஆமாம். INRல பை பண்ணுறதுக்கு TDS கிடையாது. ஓகே, அதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு USDT பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கிரிப்டோவை போய் பை பண்ணணும். ஓகே, அண்ட் விற்கிறப்ப அப்படியே ஆப்போசிட். ஓகே, அங்கே கிரிப்டோவில் விற்றுட்டு USDT எடுத்துகிட்டு வந்து இங்கே USDT INRல இங்கே 2 வாட்டி TDS அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் சின்ன அமௌண்ட் பண்ணிங்கன்னா வந்து INRே உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் நிறையா வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ஸ்லிப்பேஜ் இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா INRல வேறு ப்ரைஸ் இருக்குது, கிரிப்டோவில் வேறு ப்ரைஸ் இருக்குது, இந்த USDT வேற ஒரு ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே, போன வாரம் வந்து 88 இருந்துச்சு USDT ப்ரைஸ் INRல. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 89.6 89.7 ஓடிட்டு இருந்துச்சு. அண்டு கிராஷ் ஆகிறப்ப அது 92 93 வரைக்கும் கூட போகும் USDTயோட ப்ரைஸு. மார்க்கெட் பம்ப் ஆகிறப்ப USDT ப்ரைஸ் 87 86 வரைக்கும் கூட போகும். ஓகே, ஸோ அந்தந்த டைமுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். சின்ன சின்ன அமௌண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் போட்டுக்கோங்க இதில். ஏன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைஸுமே டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்குது. எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம், இப்போதைக்கு என்ன ப்ரைஸில் செல் புக்கில் அவைலபிளாக இருக்குது, USDTயில் என்ன ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ரொம்ப சிம்பிளாக தம் ரூல் வந்து என்னென்னா 5 லட்சத்துக்கு கீழே பண்ணிங்கன்னா INR ஆர்டர் புக், 5 லட்சத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா கிரிப்டோ. இதுதான் நான் சொல்லக்கூடியது. பட் நீங்களே ஓன் கால்குலேஷன் போடுறதாலும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் வந்து 10 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் 9 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணால் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் உங்களுடைய தாட்லேருந்து பார்க்கும்போது இது பெஸ்ட்டா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. வந்து ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். நிறைய பேர் நிறைய காசு பார்க்குறாங்க, எங்கள் எக்ஸ்சேஞ்சில் கூட நடக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் 8 ரூபா இருக்குது, இங்கே 9 ரூபா இருக்குன்னா அங்கே வாங்கிட்டு இங்கே விற்பாங்க. ஸோ அங்கே வாங்குறதுனால என்ன ஆகுனா அது 8லேருந்து 8.50க்கு மாறிடும். இங்கே வந்து விற்கிறதுனால என்ன ஆகுனா 9லேருந்து 8.50க்கு மாறிடும். ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் பண்ணுறவங்கனால மட்டும்தான் இப்படி ஆகுது. ஓகே, இந்த ஆர்பிட்ராஜ் கைஸ் இல்லைன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலும் வேற வேற ப்ரைஸ் இருக்கும். ஓகே, இந்த ஆர்பிட்ராஜ் பிளேயர்ஸ்னால தான் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் வருது. ஓகே, இதில் வந்து ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கே வந்து 1000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் ஆகிடும். எத்தீரியமுக்கு 300-400 ரூபா ஃபீஸ். ஸோ நீங்கள் பார்க்குற லாபம் இந்த எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணுற ஃபீஸ் ப்ளஸ் இந்த கிரிப்டோ வித்ட்ராயல் ஃபீஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் விற்கிறப்ப இருக்க ஃபீஸ், இது மூணுத்தையும் சேர்த்து பார்த்து இதோட அதிகமாக இருக்க மட்டும்தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். ப்ளஸ் இங்கே விற்கிறப்ப ஒரு 1% TDS வேறு இருக்குது. ஓகே, TDS வந்து உங்களுக்கு வரப்போகிற காசு தான். ஓகே, ஆனால் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் லாக் ஆகும், அடுத்த 6-7 மாதத்துக்கு வந்து கிடைக்காது. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் இங்கே வாங்கிட்டு வரத்துக்குள்ளே இங்கே வேறு யாராவது விற்றுட்டாங்க, இல்லை இங்கே வாங்குறவங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் விற்க முடியாது. ஸோ ஆர்பிட்ராஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் காசு வச்சுப்பாங்க, இங்கேயும் கொஞ்சம் காசு வச்சுப்பாங்க. ஓகே, அங்கே 8 ரூபாய்க்கு வாங்கி இங்கே உடனே 9 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க எக்ஸஸை. ஓகே ஓகே ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து பேரலாக நடக்கும். நீங்கள் அங்கே வாங்கினது தான் இங்கே விற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் பிட்காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாங்கிட்டு இங்கே உடனே அந்த பிட்காயினை விற்றுடலாம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு காஸ்ட்டும் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட்டும் ஆகாது.
ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுட்டு அப்பப்போ பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு இடத்துல ஐஎன்ஆர் மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பிட்காயினை உள்ளே கொண்டு வந்து ஐஎன்ஆர் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ஐஎன்ஆரும் இருக்கும் பிட்காயினும் இருக்கும், ஐஎன்ஆரும் இருக்கும் பிட்காயினும் இருக்கும், ஐஎன்ஆர் இருக்கும் பிட்காயினும் இருக்கும். இந்த மார்க்கெட் மேக் பண்ணுறவங்களும் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஸோ ஆர்பிட்ராஜ் வந்து பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான விஷயம். பண்ண தெரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு நஷ்டம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட்டு புத்தகம் போட்டு நான் இந்த ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த ரூபாய்க்கு விற்றேன், எனக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முதல்ல ஒரு 10 ட்ரேடு இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் லாபம் பார்க்குறீங்களா நஷ்டம் பார்க்குறீங்களான்ட்டு. ஓகே, உங்களால் லாபம் பார்க்கறதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அண்ட் இது கொஞ்சம் எஃபர்ட்டும் தேவைப்படும். நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்ட்டு. அடுத்து இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ வித்ட்ராவல் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் அங்கே வாங்கி இன்னொரு இடத்துல விற்க முடியாது. நீங்கள் இப்போ ஜியோடெஸ்ல வாங்கி அங்கே கொண்டு போய் விற்கலாம், ஏன்னா இங்கே கிரிப்டோ வித்ட்ராவல் ஓப்பன். ஓகே, ஸோ கிரிப்டோ வித்ட்ரா ஓப்பன் இல்லாத இடத்துல போய் நீங்கள் வாங்கிட்டு இங்கே எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க, அது ஒரு வாட்டி பார்க்கணும். இன்னும் சில எக்ஸ்சேஞ்சு நான் பேரே சொல்கிறேன், இப்போ பிட்பிஎன்எஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஐஎன்ஆர் வித்ட்ராவலும் வந்து ஒரு வருஷமாக அவங்க ப்ராசஸே பண்ணல, கிரிப்டோ வித்ட்ராவலும் ஒரு வருஷமாக அவங்க ப்ராசஸே பண்ணல. ஓகே ஓகே, அங்கே போய் நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா காசை எடுத்துகிட்டு போக முடியாது, வாங்க மட்டும் தான் முடியும், விற்க முடியும். ஓகே, இப்போ வசிரெக்ஸ்லேயே ஹேக் ஆகிட்டு 3 நாள் ஒர்க் ஆச்சுல்ல, அந்த டைமில் கூட நிறைய பேர் முதலீடு பண்ணாங்க, காசை உள்ளே கொண்டு போனாங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப வந்து என்ன ஆகும், இப்போ அவங்க அந்த காசை வந்து வெளில எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ வெறும் லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது, நிறைய ஸ்கேம்ஸும் நடந்திருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து என்ன ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்டில் பார்த்தாரு, அங்கே வந்து எத்திரியம் வந்து $5000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து $3000 இருக்குது, அங்கே $5000 இருக்குன்னு இங்கேருந்து எத்திரியம் எடுத்துகிட்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணால் அவன் வந்து அங்கே அவங்களுக்கு லாபமும் காட்டுறான், ஆனால் வந்து அது காசை வெளில எடுக்க முடியல, ஏன்னா அது வந்து ஃபேக் வெப்சைட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் அதுவும் பேர் தெரியாத எக்ஸ்சேஞ்சில் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நான் காம்படிஷனுக்காக சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு கூகாயின்லையோ பைனான்ஸ்லையோ பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பேரே தெரியாத ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றோன்னா லாபம் பார்க்கலாம், இல்லை அங்கே ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது, நம்ம இங்கேருந்து யூஎஸ்டிடி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அது ஸ்கேமா இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் யூஸராக இருக்கணும், 10 லட்சம் யூஸராக இருக்கணும், ப்ளே ஸ்டோரில் அது ஆப் டவுன்லோட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்ட காசு காலி. ஓகே, சில நேரம் நீங்கள் போய் வாங்கிடவும் முடியும், ஆஹா இவ்வளோ லாபம் வந்துருச்சுன்னு இன்னும் கூட நீங்கள் காசு போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் இந்த காசை வெளில எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும், நீங்கள் வந்து ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கட்டுங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு வாங்கிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் 50 லட்சம் 1 கோடி ரூபா தோற்றவங்கலாம் இருக்காங்க. இது ஷேர் மார்க்கெட் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏதோ இதில் பார்த்தா 96 லட்ச ரூபா வந்து பெங்களூரில் யாரோ ஒருத்தர் வந்து விட்டுருக்காரு. ஓகே, காசு போட ஷேர் நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது, சரி ஏறுதுன்னு நினச்சிட்டு இன்னொன்று காசு போட்டு பார்த்தா வந்து ஃபேக் வெப்சைட். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே அபாயமும் இருக்குது. விஷயம் தெரிஞ்சவங்களால அந்த அபாயத்தை தாண்டி போக முடியும், விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் 500 ரூபா 1000 ரூபாயை வச்சு பண்ணி பழகிக்கோங்க. அதில் உங்களால் லாபம் பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து 10,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ போடணும். நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சு ட்ரை பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் போட்ட காசை வெளியில் எடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் லாபம் பார்க்குறீங்க, காமிக்கிறதுனால நீங்கள் லாபம் பார்த்ததா கணக்கு கிடையாது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட கிரிப்டோவில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம டக்குன்னு ரிச் ஆயிடலாம். ஸோ ஹவு டு கெட் ரிச்சுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் கிரிப்டோவே தேடி வர்றாங்க. ஸோ அது எப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க, உண்மையிலே இது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள் தான். இந்த சென்ஸ் நிறைய பேர் கிரிப்டோவில் வந்து ரிச் ஆயிருக்காங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு, கரெக்டாக ரியல் எஸ்டேட் நடந்திருக்கு. ஸோ எந்த ஒரு அசெட் கிளாஸுமே வந்து நிறைய பேர் ரிச் ஆக்கியிருக்கு. கிரிப்டோவில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இங்கே ரிஸ்க் அதிகம், ஓகே, வாலட்டிலிட்டி அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் 5 வருஷம் 10 வருஷத்தில் நடக்கிறது இங்கே ஒரே வருஷத்தில் நடக்கலாம். இப்போ பிட்காயினே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லார்ஜ் கேப் ஒரு ரிலையன்ஸோ ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸோ ஒரு 4-5 இயர்ஸில் டபுள் ஆகும். பெரிய கம்பெனிலாம் அந்த டபுள் ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ பிட்காயின் வந்து இப்போ 2022 லோவில் இருந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. $60,000 இருந்தது $70,000 $72,000 வரைக்கும் போச்சு, கரெக்டாக. ஸோ இங்கே வந்து மேலே போகிறதும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கீழே வர்றதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ காசை தொலைக்கிறவங்க வேகமாக காசை தொலைக்கலாம், காசு சம்பாதிக்கிறவங்க வேகமாக வந்து காசு சம்பாதிக்க முடியும். ஸோ ரெண்டுமே நடக்கும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆனால் இப்போ நம்ம பிட்காயினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் கிரிப்டோவை பேஸ் பண்ணி அப்படின்னா,
பிகினராக உள்ள வர்ற யாருமே பிட்காயினை தேடி போகிறதில்ல. பார்த்தா அது ப்ரைஸ் அதிகமாக இருக்குப்பா, பட் நான் கீழே உள்ளதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேனே சம் ஆல்ட் காயின்ஸு அப்படின்னு வர்றாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சஜஷன் தர்றீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வாங்கி ரிச் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் ஆக முடியும். ஓகே, ஸோ எனக்கு சில காயின்ஸ்லாம் வந்து நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் ஏன் மக்கள் வாங்குறாங்க அப்படிலாம் யோசித்தேன் நான். ஆனால் உண்மையாகவே அந்த காயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இண்டஸ்ட்ரியில், ஆஸ் யூஸ் கேஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா செமையாக பம்பான காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஒன்று மட்டும் அது கற்றுக்கிட்டேன். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு காயின் வந்து வேலை செய்யலன்னு நினச்சாலும் இங்கே வந்து நரேட்டிவ்ங்கிறது ஒரு முக்கியம். இப்போ திடீர்னு வந்து ஏஐ பேஸ்ட் காயின்ஸ்லாம் வந்து ஒரு நரேட்டிவ்ல வந்துச்சுன்னா அது வந்து பிச்சுக்கிட்டு ஓடும். ஸோ காசு பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். கண்ணை மூடிட்டு வாங்குறப்ப வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியும். அதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு புது இன்வெஸ்டர் ஜென்ரலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து முதல் அட்வைஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன கம்பெனினா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் தேவை. இந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா, இந்த ப்ரொமோட்டர் ஃப்ராடா, அவங்க கார்பரேட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறது இல்லை, எஃபர்ட் போடுறது இல்லை. ப்ளஸ் அதுக்கான அனுபவமும் இல்லை. ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணும், அதுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பரிச்சயமான பேர்கள் ரிலையன்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறப்ப இதுவும் மேலே போகும். நீங்கள் பெருசாக தப்பு பண்ண முடியாது. டாப் 20 கம்பெனிஸ்லாம் இப்போ ஒரு கோவிட் மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனி நிறைய பேர் மூடிட்டாங்க. ஓகே, சர்வே முடியல. பெரிய கம்பெனிகிட்ட நிறைய காசு இருக்குது, 2-3 வருஷம் பிஸ்னஸே ரன் பண்ணலனாலும் சர்வைவ் ஆகிடும். ஸோ உங்களால் மிஸ்டேக் அதிகமாக பண்ண முடியாது. ஓகே, ஆனால் 5 மடங்கு ஆகுமா 10 மடங்கு ஆகுமானா அதுக்கான சான்ஸ் கம்மி. ஓகே, நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறப்ப தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஆனால் இப்போ 10 மடங்கு ஆகுது. இப்போ ஸ்மால் கேப் வந்து நிறைய ஸ்மால் கேப் 10 மடங்கு ஆகுது. ஆனால் அதில் என்ன ஒரு கேவியேட் அப்படின்னா, நீங்கள் போடுற 100 பங்குகளை ஸ்மால் கேப்பில் 50 கம்பெனி வந்து இன்னொரு 5 வருஷத்துல இருக்கவே இருக்காது, இழுத்து முழுட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து தம்ப் ரூல். இப்போ ஸ்டார்ட் அப்ஸே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் இன் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, அதனால தான் அந்த வெஞ்சர் கேபிட்டல்லாம் வந்து 100 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்க 2 கம்பெனில தான் வந்து ரிட்டர்ன்ஸே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோவில் கீழே போக 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 டாப் 10 இல்லாமல் டாப் 50 இல்லாமல் டாப் 100 இல்லாமல் நீங்கள் கீழே போக போக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகுது. வந்தாமல போனா வந்து காலிங்கிற மாதிரி தான். ஓகே, நம்ம வந்து ஹீரோ ஆர் ஜீரோ அந்த மாதிரியான பெட் ஆயிடுது நீங்கள் வந்து மீம் காயின்ஸ் பெட் பண்ணுறப்ப. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ ரிஸ்கியான அசெட் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கிரிப்டோக்குள்ள சேஃபான அசெட்னா பிட்காயின் தான். ஓகே, இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, நான் கோமாக்கு போகிறேன், 5 வருஷம் கழிச்சு நான் ஏஞ்சி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ரிப்பிள் இருக்குமா இல்லையான்னு டவுட் இருக்குது, லைட் காயின் இருக்குமா இல்லையான்னு டவுட் இருக்குது, மீம் காயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டவுட் இருக்குது, பெப்பே பாங்க்லாம் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், நம்ம ஏஞ்சி பார்க்குறப்ப பார்த்தோன்னா இதோட 10 மடங்கு 100 மடங்காக இருக்கலாம், இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ். ஆனால் ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா பிட்காயின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, 2008 இருந்து பிட்காயின் இருக்குது. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் கேப்ல 56% வந்து பிட்காயின் தான். எல்லா காயினும் வைங்க, ஒரு சைட்ல பிட்காயின் மட்டும் வைங்க மார்க்கெட் கேப்ல. பிட்காயின் ஸ்டில் ஹையர். பிட்காயின் மேல போறப்பதான் மொத்த இண்டஸ்ட்ரியுமே மேல போகுது. பிட்காயின் கீழே சரிஞ்சதுன்னா மொத்த இண்டஸ்ட்ரியுமே வருது. ETF வந்து எதுக்கு இருக்கு? பிட்காயினுக்கும் எத்தீரியமுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பிட்காயினுக்கு தான் போகுது. அண்ட் கிரிப்டோ டெக்னாலஜியை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறது நம்பர் 1 பிட்காயின் தான். இது வந்து ப்ராப்பர் டீசென்ட்ரலைஸ், ஒரு ஃபவுண்டர் கூட கிடையாது. ஏன்னா சத்தோஷி நாகமோட்டோ மாயமா மறைஞ்சிட்டாரு. இது வந்து ப்ராப்பராக கம்யூனிட்டியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கவர்மெண்ட்டுக்குமே பிட்காயின்ல பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து கேஸ் போடுறாங்க, எத்தீரியம் கூட வந்து நடுவில் இஷ்யூ இருந்துச்சு, ETF அப்ரூவ் பண்றதுல. பிட்காயினை பத்தி யாருமே தப்பா பேசுறது இல்லை. ஸோ as good as it gets. ஸோ மக்கள் ஆனால் என்னன்னா நேராக வந்து இந்த விவேக் ஜோக்கில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த விவேக் காமெடி வரும் கோடீஸ்வரன் இதில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 1000 ரூபா, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 2000 ரூபா, 15 ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 கோடி ரூபா. இப்போ இந்த நேராக அந்த 15 கொஸ்டினே ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும்,
நிறைய பேர் வந்து இது டைம் பாஸ் ஹாபி மாதிரி பண்றாங்க. ஒரு எஃபர்ட்டே போடாம நம்ம ம். பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ம். இதுலயும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடாம பணக்காரன் ஆகணும்னா கொஞ்சம் சேஃபான அசெட்ஸ், இந்த பிட்காயின், எத்தீரியம் மாதிரியான அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓகே. கோல்டு 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ம். ஓகே, நம்ம இப்போ 1 கிலோ அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 கோடி. அதுக்குன்னு நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லைல்ல. நம்ம வாங்குறது 1 கிராம் 10 கிராம் அப்படின்னு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வாங்குறோம். அண்ட் இந்த வருஷம் கிட்டத்தட்ட கோல்டு உச்சத்தில் போயிடுச்சு. இது வரைக்கும் கோல்டு வாங்கினவங்க எல்லாருமே லாபத்தில் இருக்காங்க. ம். ஆனால் இப்போ இரும்பு வந்து 1 கிலோ வந்து 15 ரூபாய்க்கு கிடைக்குது, நம்ம ஒரு 10 கிலோ இரும்பு வாங்கலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. சூப்பர், இங்கேயும் அதே சூப்பர். மாதிரி தான். இங்க 1 ஃபுல் பிட்காயின் வாங்கணும்னு அவசியமே இல்லை. 0.0001 பிட்காயின் கூட வாங்கலாம். ஓகே, இதுல சார்லி முங்கர்னு ஒருத்தர், அவருக்கு பிட்காயின் பிடிக்காது, ஆனா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல ஒரு பெரிய ஆள். ஆனா அவர் சொல்றது முக்கியமான விஷயம், உலகம் வந்து பேராசையினால இயங்குறது இல்ல, பொறாமையினால இயங்குறது அப்படின்றாரு. மக்களுக்கு என்னன்னா பிட்காயின் சூப்பரா தான், இப்போ 400% பெர்ஃபார்ம் பண்றதுலாம் அமேசிங் விஷயம் தான். ஆனா பாரு பெப்பே 10 மடங்கு போயிடுச்சு, பாங்க் வந்து 20 மடங்கு போயிடுச்சு. அந்த பொறாமை, அதை வச்சுதான் நம்ம இன்னுமே அதிகமா இருக்கலாம், இன்னும் அதிகமா இருக்கலாங்கிற இதுதான். கொஞ்சம் வந்து போதும், நம்மளுக்கு ஒரு 300% 400%லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து அதுக்கே அவங்க ரொம்ப சீன் போடுவாங்க. இங்க வந்து கண்டிப்பா. 300% ரிட்டர்ன்ஸ் பார்த்தவங்களும் வந்து கொஞ்சம் வந்து சோகமா இருக்காங்க. காரணம் கொஞ்சம் கிரிப்டோ இன்னும் அதிகமா ஓடிடுச்சுன்னு. ஸோ நான் என்ன சொல்லுவேன், உங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 50-60% பிட்காயின் வச்சுக்கோங்க, ஒரு 10-20% எத்தீரியம், அப்புறம் மிச்சம் இருக்க டாப் 10 சொலானா, பிஎன்பி காயின் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10-20% மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஓகே. ஓவராலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப 100 ரூபாயில ஒரு 95 ரூபா வந்து நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுட்டு ஒரு 5 ரூபா தான் கிரிப்டோக்கே எடுத்துட்டு வரணும் லாஜிக்கலி. அது வந்து ஹை ரிஸ்க் மார்க்கெட்ஸ். இது வேற ஒரு ஜீரோக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படினாலும் உங்களுக்கு 95 ருபீஸ் அப்படியே சேஃபா இருக்குது. ஓகே. ஓகே, ஒருவேளை இது 10 மடங்கு ஆச்சு அப்படின்னா இதுவே வந்து உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ 50% வந்துடும். இங்க போட்ட Correct. காசோட 10 காசு இதுல வந்துடும். ஸோ அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சமா தான் வந்து காசு போடணும், கம்மியான ரிஸ்க் இருக்கிறது அதிகமா போடணும். அதே திருப்பி கிரிப்டோக்குள்ளேயும் ஒரு 80% வந்து இந்த பிட்காயின், எத்தீரியம் இதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு 10-20% வந்து இந்த மீம் காயின்ஸ் அந்த மாதிரி வந்து போடுறது ஓகே. ஓகே, ஃபைன், பேராசை ஃபைன். பெரு நஷ்டம், அதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தா 2துலேயுமே ரிஸ்க் இருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் கிரிப்டோன்னு வரும்போது அந்த சார்ட்டை பார்க்குறாங்க, ப்ரைஸ் பார்க்குறாங்க, பேரை பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன பார்க்கணுன்னே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி கிரிப்டோக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஈஸியான சோர்ஸ் இருக்கா? இந்த கம்பெனியோட ரெவென்யூ எவ்வளோ போகுது, மந்த்லி ரெவென்யூ என்னது, அப்படி பார்க்குறதுக்கு? நிறைய சோர்சஸ் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்கணும்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஒரு கம்பெனி வந்து லாபம் பார்க்கும். ஓகே, அந்த லாபத்தை வந்து இப்போ பிரித்து கொடுக்கலனாலும் வருங்காலத்தில் பிரித்து கொடுப்பாங்க டிவிடெண்டா. அதுக்காக தான் நம்ம வந்து காசே முதலீடு பண்ணுறோம். ஓகே, யாருமே வந்து அந்த ஷேர் மேலே போகும். ஸோ ஒரிஜினல் கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு லாபத்தில் பங்கு, நீங்கள் சாதாரண ஒரு பிஸ்னஸ், ஒரு சரவணா ஸ்டோர்ஸே இருக்கு, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து பங்கு கிடைக்குது, ஷேர் மார்க்கெட்டை வரது நார்மலாக பங்கு கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, மாதம் வர லாபத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த முதலீடு, அந்த பணத்தை வந்து திருப்பி முதலீடு பண்ணுறாங்க. ஓகே, மக்களுக்கு கொடுக்காம. ஆனால் அட் சம் பாயிண்ட் டைம் அவங்க வந்து அந்த பங்கை பிரித்து தான் கொடுக்கணும். அந்த டிவிடெண்ட் எவ்வளோ வருது ஃபியூச்சரில் வருங்கிறத வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ணுறோம். அது வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த P/E ரேஷியோ, அந்த இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இதில் தான் வருது. கம்பெனி வந்து ஃபியூச்சரில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கும், அதுக்கு நம்ம இப்போ எவ்வளோ முதலீடு பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து வீடு மாதிரி தான். இந்த வீடு நான் 10 லட்சம் வாங்குறேன், எனக்கு மாதம் 50,000 ரூபா வாடகைக்கு வருது. ஓகே, ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு க்ரூட் ஆயில் இல்லை கோல்டு இந்த மாதிரி கமாடிட்டிஸை பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ கிடையாது. நீங்கள் 1 கிலோ கோல்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் அது குட்டி போடாது. 1 கிலோ கோல்டு 1 கிலோ கோல்டாக தான் இருக்கும். ஓகே, கிரிப்டோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ ஒரு பிட்காயின் நீங்கள் வந்து 2015 வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது இன்றைக்கும் அந்த ஒரே பிட்காயின் தான். ஓகே, ப்ரைஸ் வந்து கேஷ் ஃப்ளோ மூலமாக வர்றது கிடையாது. நம்ம வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக தான் வந்து ப்ரைஸிங் பண்ணுறோம். ஓகே, திடீர்னு டிமாண்டு கூடுறப்ப ப்ரைஸ் கடகடன்னு மேலே ஏறும். டிமாண்ட் கம்மியாகுது இல்லை சப்ளை கூட வருது அப்படின்னா வந்து ப்ரைஸ் கம்மியாகும். ஓகே, டிமாண்ட் எப்படி கூடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மக்களுக்கு வந்து அது வந்து அதிகமாக பிரபலமாகுது.
ஓகே, பிட்காயின் பற்றி நிறைய இடத்துல பேசுகிறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் ஹெட்லைன்ஸாக வருது, இவ்வளோ ப்ரைஸ் ஏறிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் புதுசாக வாங்குறாங்க. இப்போ இந்த ETF மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரப்ப இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க உள்ள வராங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கணும், இல்லை செல்ஃப் கஸ்டடி பண்ணணும், ஒரு ட்ரேசர்லையோ லெட்ஜர்லையோ ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே போயிட்டு வாங்கிக்கலாம் ETF-ஆ. ஸோ அந்த மாதிரி வரப்ப உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் வருது. சில கண்ட்ரிஸ் எல் சால்வடார் மாதிரியான இடத்துலலாம் வந்து லீகல் டெண்டராகவே ஆக்குறாங்க. ஓகே, கரெக்டா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு இப்போ இந்தியாவிலே இப்போ இன்னும் 2-3 months ஒரு ரெகுலேஷனுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்பராக ரெகுலேட் ஆகுது இன்னும் 6 months 1 year அப்படின்னா இங்கேயுமே வந்து டிமாண்ட் கூடும். ஸோ இந்த மாதிரி டிமாண்டோட சோர்ஸ்னால வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஆப்போசிட் சப்ளை வந்து என்னன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். சப்ளை இஸ் லிமிட்டட். ஒரு நாளைக்கு இவ்வளோ பிட்காயின் தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது நீங்கள் என்னதான் பண்ணாலும் அதை கூட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனாலும் நியூ சோர்ஸ் ஆஃப் சப்ளை அப்பப்போ வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக வச்சிருந்த பிட்காயினை கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கோடிக்கு பிட்காயினை வந்து விற்றாங்க. ஓகே, மவுண்ட் காக்ஸ் வந்து ஒரு 2014 ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆச்சு. அவங்க கிட்டேயும் வந்து இந்த மாதிரி ஒரு 30,000-40,000 கோடிக்கு பிட்காயின். அப்போ அந்த பிட்காயின் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பிட்காயினோட வேல்யூ வளர்ந்து 40,000 கோடி கிட்ட வந்துருச்சு. அதையும் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப மார்க்கெட்டுக்கு புது சப்ளை வருது. அதனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ இப்போ பிட்காயினுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஓகே, பிட்காயின் வளருதான்னு நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எத்தனை அட்ரஸஸ் வாங்குறாங்க, ஓகே, வாங்கிட்டு உடனே விற்கிறாங்களா இல்லை வச்சுக்கிட்டே இருக்காங்களா, லாங் டேர்ம் ஹோல்டர்ல என்ன அர்த்தம், வாங்கிட்டு 1 வருஷமா விற்காதவங்க, 2 வருஷமா விற்காதவங்க. நீங்கள் வந்து இந்த பிட்காயின் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் போட்டிங்கன்னா இதுக்கான சார்ட்ஸ்லாம் வரும். ஓகே, டேஸில் வாங்கினவங்க, லாஸ்ட் 90 daysல வாங்கினவங்க, 1 வருஷமா விற்காமலே இருக்கவங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த புல் ரன்ல வந்து விற்காமலே இருக்கவங்களோட இது நல்லா கூடிட்டு எப்போ வந்து அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது புதுசாக எத்தனை அட்ரஸில் பிட்காயின் வந்து போயிருக்கு, ஸோ நம்பர் ஆஃப் நியூ அட்ரஸஸ். ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். ஓகே, இப்போ அதை தாண்டி எத்திரியம் போன்ற பிளாக் வந்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம பேசுறது வந்து TVL. ஓகே, டோட்டல் வேல்யூ லாக்டு. டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்னா இப்போ வந்து பிட்காயின் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு 2008. பேமெண்ட்ஸ் அனுப்புறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் புதுமை பண்ணுச்சு. ஓகே, அதில் வந்து யார் வேணா வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் எது வேணா வந்து போட்டு ரன் பண்ணலாம். அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு, அடகு வச்சு காசு பார்க்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து வட்டிக்கு விடலாம். ஓகே, ட்ரேட் பண்ணலாம், இந்த டோக்கன் கொடுத்து இன்னொரு டோக்கன் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் மூலமும் அதில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ எவ்வளோ வேல்யூ வந்து டோட்டலாக அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குதுங்கிறது தான் நம்ம வந்து TVL அப்படின்னு நம்ம சொல்றோம். TVL வளர்ந்துட்டே போகுது அப்படின்னா அந்த செயின் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக வந்து இப்போ எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பண்ணணும், பேங்க் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கேட்டகரிஸ் இருக்கு. நான் சொன்னது பிட்காயின் வந்து பேமெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ ஃபீ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, எத்தனை புது யூசர்ஸ் வராங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ எத்திரியம்குள்ளே வரப்ப இதே விஷயங்கள் நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து TVL எவ்வளோ இருக்குது, புதுசாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆகுதா. இப்போ மார்க்கெட்டில் ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு டேப் கிரியேட் பண்ணுறாருன்னா அவர் எத்திரியமில் லான்ச் பண்ணுறாரா இல்லை வேற எங்கே லான்ச் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க ரோட் மேப் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதேதான் வந்து சொலானா, ட்ரானு, பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் எல்லாத்துக்குமே வந்து இதே தான் அப்ளிகபிள் ஆகும். எத்திரியம்க்கு என்ன அப்ளிகபிளோ அதே தான் இங்கேயும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஒரு இது இருக்கு. இப்போ மீம் காயின்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து புது யூசர்ஸ் எவ்வளோ, அதில் வந்து வேலில் வந்து எவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் மட்டும் நிறைய ஹோல்டிங் வச்சிருந்தாங்கன்னா எப்போ வேணா அவங்க டம்ப் பண்ணுவாங்க. அது வந்து எப்பவுமே ஒரு ரிஸ்க். ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா இந்த ஏர்லியஸ்ட் ஃபவுண்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த டோக்கன் லாக் ஆகிருக்கும். அவங்க உடனே விற்க முடியாதபடி இருக்கும். 6 மாதம், 12 மாதம், 1.5 வருஷம். டிஃப்ரெண்ட் டோக்கன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அது டோக்கன் அன்லாக் ஆகிறப்ப அவங்க வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான ரிஸ்க் அதிகமாகும். அன்லாக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மக்கள் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே வந்து பப்ளிக்லி அவைலபிள், எல்லாமே இஸ் தேர் ஆன் செயின்.
ஓகே, நீங்க வந்து சும்மா வந்து ஒரு காயினை பத்தி தேடுறீங்க, டிவிஎல் மெட்ரிக்ஸ் அப்படின்னு தேடினாலே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். 1008 ஓகே வெப்சைட் சார். இருக்கு. இந்த டான்சர் நல்ல வெப்சைட்டு, டிஃபை லாமா நல்ல வெப்சைட்டு, அண்ட் பேசிக்காக நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது காயின் மார்க்கெட் கேப் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் வெப்சைட். நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட் கேப் எப்படி இருக்குது, சார்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ டேட்டாக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் அதுக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் டைமும் எஃபர்ட்டும் போடணும், அதுதான் முக்கியம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி கிரிப்டோவில் பார்த்தோம்னா இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. அது ஓகே. அண்ட் இப்போ கிரிப்டோவில் உள்ள வர்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, தான் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறான்றதை விட மற்றவன் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணுறோமா இல்லையான்றது தான் இங்கே மேட்டராகவே இருக்குது. நீங்கள் வந்து கிரிப்டோவில் இதை கேட்கலாமான்னு தெரில, கிரிப்டோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எதுன்னு சொல்லுவீங்க சார்? அதாவது வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணது $100 to $200. பாங்க்லாம் போன வருஷம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே, ஆனால் நான் வந்து நிறைய காசு போடல. ஓகே, ஆனால் வந்து கொஞ்சம் காசு போட்டதே வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ மல்டிபிள். ஓகே, நான் வந்து ஒரு வருஷத்துல வந்து நான் பழைய கம்பெனியில் சம்பாரிச்சதோட எனக்கு அதிகமாக வந்து இதில் எனக்கு கிடைச்சது. ஓகே, ஆனால் வந்து லாங் டேர்ம்ல வந்து நான் அதிகமாக வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹோல்டிங் நான் பிட்காயின் தான் வச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறப்ப இதுதான் வந்து எல்லா பெரிய கணக்காரங்களும் பண்றது. ஓகே, இந்த இந்த வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரி வந்து 2 lakhs 10 lakhs 2 crores 20 crores அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் 90% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட் தான் போட்டுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் காசு பண்ணதுனால நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இல்லை, நமக்கு பேரை சொல்லணும். இந்த இதில் இவ்வளோ போட்டதுக்கு நம்ம இவ்வளோ காசு வந்துருச்சு, நம்ம இன்னும் இவ்வளோ போடலாமே அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப 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 விஷயம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபோமோ ஃபட், அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஓகே, இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும். நார்மலா அசெட் மேல போறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் a பாசிட்டிவ் சம் கேம். ஓகே, நீங்க இப்போ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நீங்க பிட்காயின் எந்த வருஷத்துல வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இந்த லாஸ்ட் ஒரு 2 மார்ச்சுக்கு அப்புறம் 4 மாசத்துல தவிர அதுக்கு முன்னாடி நீங்க எப்பயாவது வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இப்போ வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கணும். நீங்க போன வாரம் வாங்கினாலும் இப்போ ப்ராஃபிட்ல தான் இருக்கணும். ஏன்னா போன வாரம் கிட்டத்தட்ட $50,000 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி மேல வந்திருக்கு. ஓகே, அப்படியே லாஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ட்ரேட் பண்றது தான் காரணம். ட்ரேட் வந்து ஜீரோ சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து மேல போகும்னு நினைச்சு வாங்குறாரு, இன்னொருத்தர் விற்கிற அந்த டைம்ல அவர் இன்னொருத்தர் வாங்குறப்ப இன்னொருத்தர் வித்தா தானே வாங்க முடியும். விற்கிறவர் வந்து கீழே போகும்னு நினைச்சிட்டே விற்கிறாரு. இப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து லாபம் பார்க்க முடியும். கண்டிப்பா. ஸோ இதே தான் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ட் காயின்ஸ்க்கு அப்ளிகபிள். யாருமே வந்து ஆல்ட் காயினை லாங் டேர்ம் ஹோல்டிங்காக வாங்கணும்னு நினைக்கிறதே இல்லை. ஓகே, இது வாங்குறோம், இது இவ்வளோ தூரம் போனப்புறம் இது விற்கிறோம், அந்த காசு எடுத்து இதில் போடுறோம், இது இன்னும் மேலே போகிறப்ப விற்கிறோம். இந்த ரொட்டேஷனில் தான் இருக்காங்க. ஓகே, அங்கே தான் வந்து பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் கிரிப்டோவில் ஒரு லாங் டேர்மாக இருக்கவங்களும் வந்து என்னன்னா என்கிட்ட இந்த ஒரு பிட்காயின் இருக்குது, இந்த ஒரு பிட்காயின் எப்படி 1.5 பிட்காயின் ஆக்குறது, 2 பிட்காயின் ஆக்குறது, 10 பிட்காயின் ஆக்குறதுங்கிறது தான் வந்து இருக்காங்க. அந்த சதுரங்க வீட்டில் சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தனை திருடணும்னா வந்து அவன்கிட்ட ஆசையை தோணுன்ட்டு, கரெக்டா? அப்படிதான் வந்து அந்த இருக்க ஒரு பிட்காயின் எல்லாரும் போயிடுது. ஓகே ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம் வந்து ட்ரேடிங்ல டிசிப்ளின் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, எமோஷனலா வந்து என்ன பண்றோமோ அது எல்லாமே வந்து ஆப்போசிட்டா தான் வந்து முடியும். நார்மலா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ பிளான் பண்ணுவோம், சரி விலை கீழே போறப்ப வாங்கணும், மேலே போறப்ப வித்துறணும் அப்படின்னு. அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் நீங்க எதுக்காக ட்ரேட் பண்ணீங்கன்னா கீழே வாங்கிட்டு மேலே விற்கணும் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில என்ன நடக்குது, கீழே போறப்ப அச்சச்சோன்னு பயம் வந்துருது. வந்து நம்ம போட்ட 1 லட்சம் இப்போ 50,000 ரூபாய் ஆயிடுச்சு, இது 30,000-40,000 ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது, மிச்ச காசையாவது நம்ம காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல போய் விற்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அது மேல திருப்பி 80,000 1 lakh 10 lakhs மேல போறப்ப அப்ப போயிட்டு வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஃபோமோ வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மேலே போறப்ப பேனிக் பை பண்றது ஃபோமோ அப்படிங்கிறோம், கீழே போறப்ப பயந்துட்டு விற்கிறத வந்து ஃபியர், அன்சர்டனிட்டி, டவுட், ஃபட் அப்படின்னு சொல்றோம். அதுவும் வந்து இந்த ஃபட்னா வந்து வேற லெவல்ல ஃபட் வரும். உலகமே பேன் ஆக போகுது, இது பண்ண போறாங்க, அது பண்ண போறாங்கன்ட்டு நம்ம வயிற்றுல புளிய கிடைக்கிற மாதிரி 1008 நியூஸ் வரும் அந்த டைம்ல. ஓகே, ஆனா இதெல்லாம் தாண்டி யாரால இல்ல, எனக்கு பிட்காயின் கண்டிப்பா தெரியும், இது வந்து மேல போகும்னு ஒரு கன்விக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா நீங்க ஃபட் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்க வந்து இன்வெஸ்டடா இருப்பீங்க. அந்த கன்விக்ஷன் இல்லாம இப்ப மேல போகுதுன்னு வாங்குறேன், அப்புறம் கீழே போறப்ப விற்கிறேன், திருப்பி மேல போறப்ப வாங்குறேன், திருப்பி கீழே போறப்ப விற்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா லாபமே பார்க்க முடியாது. நீங்க ரிசர்ச் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் மேல ஒரு அதீத நம்பிக்கை வரும்.
இந்த நம்பிக்கை தான் கன்விக்ஷன் ஆகும். அதுதான் மேலே கீழே போகிறப்ப நீங்கள் வந்து விற்காம வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் கண்டிப்பா ஃப்ரெண்டு கண்டிப்பா சொன்னாங்க, யூடியூப்ல ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறப்ப விற்கிறப்ப வந்து அந்த மனதைரியம் இருக்காது. வச்சுக்கிட்டா மனதைரியம் நீங்கள் வித்துட்டு வெளில போயிடுவீங்க. ஸோ நான் முக்காவாசி எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறது, அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வச்சுட்டு லாங் டேர்ம் ஹோல்டிங் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அட்வைஸ். சரி ஓகே சார் சரி சார் யா அடுத்து நீங்க போங்க்ல வந்து ஒரு சில ப்ராஃபிட் பார்த்தேன்ற மாதிரி என்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த போங்க்ன்ற காயினே எனக்கோ இல்லைனா வந்து நிறைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ தெரிய வருதுன்னா அது 1000x 2000x போனதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு காயின் இருக்குன்னே தெரிய வருது. பட் ஆஸ் அ கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் நீங்களாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருது முன்னாடியே போங்க் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும்போது தெரிஞ்சிருது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், எப்படி இயர்லி ஸ்டேஜ்லேயே என்டர் ஆகலாம்? அது வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தான் ஆரம்பிக்கணும். ஓகே வந்து பிட்காயினில் வந்து உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்குது இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரெடிட்லேயும் ட்விட்டர்லேயும் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து சில காயின்ஸ் இப்போ பாங்கே இருக்குல்ல, நீங்க பாங்கே வந்து இப்போ ரெடிட் எல்லாம் போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். இன்னொன்று வந்து ஆன் செயின் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 2-3 வெப்சைட் இருக்கு. இந்த டி பேங்க், அதுக்கப்புறம் வந்து நான்சன், இதுலலாம் வந்து இந்த ஸ்மார்ட் வாலெட் ட்ராக்கர்னு இருக்கும். ஓகே இந்த மாதிரியான டோக்கன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து யார் வாங்கினா, அந்த டோக்கன்ஸ் வந்து இப்போ என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்க லாங் டேர்ம் ஹோல்டிங் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா தெரியுது. அதாவது இவங்க வந்து வாங்கினாங்கன்ட்டு, ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்ட். நம்ம ஒரு அசம்ஷன்ல தான் போகிறோம். அந்த அசம்ஷன்ல தான் போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் வந்து 1000 கோடி ரூபா வச்சிருப்பான், அதை 10 கோடி ரூபா போடுவான். அவன் 10 கோடி ரூபா போட்டிருக்கான்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட மொத்த சொத்தையும் அதில் போட்டோம் அப்படின்னா அவன் வந்து கம்மியான ரிஸ்க் எடுக்கிறான், நம்ம ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஓகே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னன்னா மொத்தமே எப்போவுமே வந்து மொத்த காசையும் போட்டு ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஓகே அப்பப்போ சின்ன சின்ன காசு, இது வந்து ரிஸ்க் கேபிட்டல். நான் வந்து சொன்னேன் 2-3%. ஓகே அட் எனி பாயிண்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்கள் 2%, 3% போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கு வந்து வித்தையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நிறைய காசு உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வராத சின்ன சின்ன காசாவே போடுங்க. கிரிப்டோ மார்க்கெட் நாளையோட முடிஞ்சிட போறது இல்லை. இன்னும் 10 வருஷம் இருக்கலாம், இன்னும் 20-30 வருஷம் இருக்கலாம். ஷேர் மார்க்கெட் எப்பவுமே இருக்குதான் போகுது. முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, உங்க லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க இப்ப இருக்கிறதோட 10 வருஷத்துல இன்னும் பெட்டரா தான் இருக்க போறீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் லெவல், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியதான் போகுது. அப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட முதலீடு இருக்கணும். நீங்க இப்பயே எல்லா முதலீடும் போட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். நான் இதெல்லாம் வந்து நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமரா ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னதுனால காசை போட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா. ஓகே எல்லாத்துலயுமே வந்து இந்த டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகே இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும்னா எல்லாருமே வந்து பணக்காரன் ஆயிடலாம். ஓகே இதெல்லாம் வந்து சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சமையல் மாதிரி தான். நம்ம என்னதான் புக்ல படிச்சாலும் பண்றப்ப சில பேருக்கு அந்த கைப்போக்குவா இருக்கும், சில பேருக்கு அது வராது. ஓகே வராதுன்னா விட்டுடணும். ஓகே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாலெட் இன்ஃபோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட ஒயிட் பேப்பரை படிக்கலாம், என்ன விஷயம், அதுக்கு என்ன காம்படிட்டர், அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கிரிப்டோவில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நரேட்டிவ். நரேட்டிவ் வந்து அந்த டைமில் மீம் காயின் நரேட்டிவ் போயிட்டு இருந்துச்சு, அதனால் நான் மீம் காயின்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே அதுக்கு முன்னாடி L1 நரேட்டிவ் போயிட்டு இருந்துச்சு, L2 நரேட்டிவ் ஆர்பிட்ரம் ஆப்டிமிசம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்தந்த டைமில் என்னென்ன நரேட்டிவ், இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏஐ நரேட்டிவ் போச்சு. ஓகே மெட்டா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்புக் வந்து மெட்டான்னு பேர் மாற்றினப்ப இந்த மெட்டாவர்ஸ் காயின்ஸ்லாம் நல்லா பண்ணுச்சு. ஸோ அந்த நரேட்டிவை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லாவே காசு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரெடிட்ல ட்விட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டெலிகிராம் குரூப்ஸ்ல, நல்ல டெலிகிராம் குரூப்ஸ்ல சும்மா கச்சாமுச்சான்னு பேசிட்டு இருக்கவங்க கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் கூடாது. கொஞ்சம் வந்து குவாலிட்டியான நிறைய குரூப்ஸ் இருக்குது. கம்யூனிட்டியில போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே வந்து ஒண்ணுமே நீங்க பேசாம அப்சர்வ் பண்ணீங்கனாலே அவ்வளோ நாலேஜ் இருக்குது. படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே நான் அத்தனை குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அப்புறம் வந்து நம்ம டோக்கன் சூஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து பிட்காயின் பற்றின கொஞ்சம் அறிவு இருக்கணும், எத்தீரியம் பற்றின கொஞ்சம் புரிதல் இருக்கணும், சொலானா பற்றின புரிதல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவல் அவங்க பேசுகிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷனபிளாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம நேராக அதில் போய் நமக்கு ஒன்றுமே புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது. வந்து இந்த அபிமன்யு சக்கரவியூகம் மாதிரி
பாதி கதையை மட்டும் கேட்டு நீங்கள் உள்ளே இறங்கிடக்கூடாது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லேர்னிங்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே சார். இப்போ கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கிரிப்டோ காயின் மூலியமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தவிர்த்துட்டு வேற என்னென்ன வேஸ் இருக்கு கிரிப்டோ மூலியமா ஏர்ன் பண்றதுக்கு? எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மெத்தட் வந்து அதை ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர அதிகமாக மக்கள் தேடுற மெத்தட் வந்து ஏர் ட்ராப் மெத்தட். ஓகே. ஏர் ட்ராப்பில் நிறைய பேர் நிறைய காசு சம்பாரிச்சிருக்காங்க. இந்த யூனிஸ்வாப் ஏர் ட்ராப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த இஎன்எஸ் எத்தீரியம் நெட்வொர்க்ஸ் நேமிங் சர்வீஸ், அதில் வந்து ஏர் ட்ராப், ஆர்பிட்ரம், ஆப்டிமிசம், இந்த எல்லா ஏர் ட்ராப்லையுமே வந்து நிறைய பேர் நிறைய காசு சம்பாரிச்சிருக்காங்க. அதில் வந்து குறைஞ்ச முதலீட்டில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மெத்தட் ஏர் ட்ராப்பு. ஆனால் வந்து கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. இதுலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி, இப்போ இந்த பை காயின்லாம் வந்து ஒரு 10 வருஷமாக நிறைய பேர் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 10 பைசாக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ போடுற எஃபர்ட் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுறது ஏர் ட்ராப். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் நல்ல அசெட்ஸ் எத்தீரியமே வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு 4% 6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மாதம் மாதம். ஓகே. ஒரு எத்தீரியம் வந்து 1.06 1.07 எத்தீரியமாக மாறும். ஓகே. இது ஒன்று. இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களான தான் நான் பார்க்குறேன். டிஃபைல வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 1000 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் யூனிஸ்வாப்பில் போய் லெண்ட் பண்ணலாம். நீங்கள் யூனிஸ்வாப் போயிட்டு பூலுக்கு வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பர்மனன்ட் லாஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் போய் பண்ணக்கூடாது. இம்பர்மனன்ட் லாஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதில் யூனிஸ்வாப்பில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதே ப்ரைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம், மேலே போனாலும் உங்களுக்கு நஷ்டம், கீழே போனாலும் நஷ்டம். நீங்கள் ஒரு எத்தீரியம் யூஎஸ்டிடி பூலுக்கு போகிறீங்க, இல்லைனா எத்தீரியம் மேட்டிக் பூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பூலில் 2 ப்ரைஸோட ரிலேட்டிவ் ப்ரைஸ் வந்து ஒரே ப்ரைஸாக இருக்கப்போ உங்களுக்கு லாபம், மாறிச்சு உங்களுக்கு நஷ்டம். இதுதான் இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்வாங்க. மாறிட்டு திருப்பி நீங்கள் வெளியில் வரப்போ அதே ப்ரைஸ்க்கு வந்துச்சுனாலும் உங்களுக்கு லாபம் தான். ஓகே. ஆனால் வந்து பேசிக்கலி வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் காசு போடுவீங்க ஸ்டார்டிங்கில். ஏதாவது ஒரு ப்ரைஸ் மேலே போகும், ரிலேட்டிவ்லி இன்னொன்று அதே இடத்துல இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த இது வந்து ஏறலையோ அந்த காசு தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் காசை வெளில எடுக்கிறப்ப. இந்த மாதிரி டிஃபைல வந்து 1008 விஷயங்கள் இருக்குது. ஓகே. நீங்கள் இன்னும் நிறைய லெவரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பெண்டில் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. கர்வ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே இருக்க ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு போய் இன்னொரு டோக்கனில் போய் ஸ்டேக் பண்ணி அந்த எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் பூலில் ஆட் பண்ணி லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது. அந்த மாதிரி டிஃபைல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னுமே காம்ப்ளிகேட்டட். ப்ளஸ் அதுக்கு உங்களுக்கு வேலட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் போய் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அரைகுறை நாலேஜோட போனீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பான பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலட்டில் இருக்க காசும் போயிடும். நீங்கள் டெக்ஸ் என்விரான்மெண்ட், டிஃபை என்விரான்மெண்ட்டில் போய் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுறது தான். நம்ம வந்து மொத்த பேங்க் லாக்கரையும் எல்லா இடத்தையும் தூக்கிட்டு போகிறது இல்லை. பர்ஸில் ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுத்து தான் நம்ம வந்து வெளியில் போகிறோம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற வேலட்டில் கம்மியான காசு வச்சுட்டு அதிகமான காசை வேற ஒரு வேலட்டில் வச்சுக்கணும். ஓகே. நீங்கள் எல்லா சுற்றியும் வந்து ஒரே வேலட்டில் வச்சுட்டு அந்த வேலட்டையும் நீங்கள் எல்லா ட்ரேடிங்க்கும் டிஃபைல லிக்விடிட்டி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயோ பண்ணுற தப்புல மொத்தமே ஹேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ செல்ஃப் கஸ்டடியை சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. நீங்களாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க. இந்த வயசானவங்க லேப்டாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயே 15 டூல் பார் இருக்கும். அவங்க வர எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டரில் மால்வேர் இருக்காது, மால்வேரில் தான் கம்ப்யூட்டரே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து எக்ஸ்சேஞ்சிலே வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் நல்ல ப்ராக்டிசஸ் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரியான இதுக்குள்ள போகலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு வெறும் பிட்காயினை மட்டும் வாங்கி வச்சுட்டு கம்மர் இருந்தாலே வந்து நல்ல லாபத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் 4 வருஷத்துக்கு பொறுத்து. ஓகே. பிட்காயின் வந்து 4 இயர் சைக்கிள். ஓகே. இந்த சைக்கிளை மிஸ் பண்ணாலும் 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் விற்காம வச்சுட்டே இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பிட்காயின் கண்டிப்பாக லாபம் தான் கொடுத்துருக்கு. ஓகே. அந்த பொறுமை வேணும், பிட்காயின் மேலே நம்பிக்கை வேணும். நம்பிக்கை பிட்காயின் மேலே வரல அப்படின்னா இன்னுமே படிங்க, பிட்காயின் ஒயிட் பேப்பர் படிங்க, பிட்காயின் பற்றி என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமும் நம்பிக்கை வரலன்னா பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனால் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் 4 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஷ்லேயே வித்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏறினாலும் உங்களால் அந்த லாபத்தை வந்து அனுபவிக்க முடியாது. ஓகே சார். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ கிரிப்டோக்குள்ளே வர்றவங்க பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் வருது,
செகண்டு தேர்டுன்னு ஃபியூச்சர் ட்ரேட்லாம் போனால் நம்ம கரெக்டாக மேலே போகும்னு வாங்கினா கீழே இறங்கும். சரி, கீழே போகுதேன்னு விற்றா மேலே ஏறும். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சரிங்களா? அப்போ மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி என்னமோ ஒரு டார்க் சைடு இருக்குது, நம்மளை ஏமாத்துறதுக்காகவே அவங்க வந்து என்னமோ மேனிபுலேட் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ உண்மையிலேயே அந்த கிரிப்டோவுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு அப்படின்னு இருக்கா? பிகினர்ஸ்க்கு தெரியாதது. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, ஆனால் பிகினர்ஸ்க்கு குட்டி குட்டி தெரியாத காயின்ஸ்ல டார்க் சைடு. குட்டி குட்டி காயின்ஸ்ல மேனிப்புலேஷன் வந்து ரொம்ப 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 சகஜம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து இந்த லாஸ்ட் 2-3 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் புது டோக்கன் வந்திருக்கு. ஓகே ஓகே, நம்ம வந்து இந்த எப்பவுமே இந்த சர்வைவர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் யாரெல்லாம் இப்போ ரஜினிகாந்த் நம்மளுக்கு தெரியும், விஜய் சேதுபதி தெரியும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹீரோ ஆனவங்க நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு பேர் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இன்னும் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க நீ எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனா வந்து அதனால நிறைய பேருக்கு அந்த கனவு வந்துடும், நம்ம வந்து கோலிவுட் போய் ஹீரோ ஆயிட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஃபெயில் ஆனவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே தான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்ஸ்லயும். ஓகே, எக்கச்சக்க கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு, அது வந்து ஃபெயில் ஆகுது. ஓகே, ஸோ சில பேர்லாம் வந்து இதே வந்து தொழிலாக வச்சிருக்காங்க, வெறும் டோக்கனை மட்டும் லான்ச் பண்ணி வித்துட்டு கொஞ்சம் நல்லா மேலே பண்ணோடனே மொத்தமாக அவங்க டம்ப் பண்ணிட்டு திருப்பி அடுத்தது புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ண போயிடுவாங்க. இந்த டோக்கன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்க கேஸ்லாம் வந்து புட்ட கேஸ் தான். இதுதான் ரக் புல் அப்படின்னு சொல்றது. ரக் புல் வந்து என்னன்னா, ஒரு காயினை லான்ச் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்யூனிட்டி அது வந்து பில்ட் பண்ணி காசை தேர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மூடிட்டு புதுசாக இன்னொரு கம்பெனி போய் ஆரம்பிச்சிடுறது தான் வந்து ரக் புல். ஓகே, ஸோ சின்ன சின்ன காயின்ஸ் போக 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 இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்லேயே இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஓகே, இதனால தான் வந்து செபி ரொம்ப ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கதே வந்து இந்த காயினோட மொத்த வேல்யூவே வந்து 50 லட்சம் தான் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் 20 லட்சத்துக்கு வாங்கினாலே சல்லுன்னு மேலே போயிடும். ஆனால் இப்போ பிட்காயினோட ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வச்சுலாம் மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. நீங்கள் 500 கோடி ரூபா 5000 கோடி ரூபா வச்சிருந்தா மட்டும்தான் வந்து ஒரு ப்ரைஸை வந்து ஒரு $2000 $3000 வந்து மேலே கீழே போக வைக்க முடியும். ஓகே, ஸோ எந்தெந்த காயின்லாம் மார்க்கெட் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும், மேனிப்புலேட் பண்ணுறது கம்மி. அது முதல் விஷயம். ஓகே, எந்த பிரைஸ்ல இருந்து மேலேயும் போக முடியும், கீழேயும் போக முடியும். ஆனா நீங்க லாங் ரன்ல பாத்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஹாவிங் டைம்ல பிட்காயின் பிரைஸ் மேல போகுது, ஹாவிங் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு விலை கீழே வருது, திருப்பி வந்து ஹாவிங்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரைஸ் ஏற ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே, இடத்துல கூட சொல்லியிருப்பேன். இப்போ விராட் கோலி வந்து அடுத்த மேட்ச்ல வந்து எவ்வளோ ரன் அடிப்பாருன்னு கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. ஆமா, ஓகே, 0க்கும் அவுட் ஆகலாம், 100க்கும் அவுட் ஆகலாம், 80ம் அடிக்கலாம், 30ம் அடிக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு 20 மேட்ச்ல ஓகே 1000 ரன் அடிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடிச்சுட்டுருவார். ஏன்னா அவரோட சராசரி 50 அப்படின்னு நம்ம தெரியும். நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போய் அடுத்த பால் என்ன ஆடுவார்னா என்ன வேணா ஆடலாம். டக்கு அவுட் ஆகலாம், 6 அடிக்கலாம், 1 அடிக்கலாம், 2 அடிக்கலாம். யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்த பால் அவர் என்ன ஆடுவார் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஓவர் த லாங்கர் பீரியட் எப்போவுமே ப்ரெடிக்ஷன் ஈஸி. ஓகே, ஷார்ட்டர் நல்லா படிக்கிற பையன் வந்து எல்லா எக்ஸாம்லையும் 100 வாங்க முடியாது. ஆனால் ஓவராலாக 90% வாங்கிடுவான்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வந்து டாப் காலேஜுக்கு போவான், நல்ல வேலைக்கு போவான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்டில் நல்லா பண்ணுவானா லக்கை பொறுத்து இருக்குது. தெரியாத கேள்வி வரலாம். பிகினர்ஸ்க்கு தெரியாத the dark side of crypto, manipulators, market makers. ஓகே, சரி, மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் வந்து மேனிப்புலேட்டர் சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்ம போகிறோம் ஒரு இடத்த காயினை பை பண்ணுறோம், அதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். பட் பேக் எண்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. இதில் முக்கியமான ஒரு ரோல் நீங்கள் மார்க்கெட் மேக்கர் சொன்னதான் சொல்கிறேன். மார்க்கெட் மேக்கரோட ரோல் என்ன அப்படின்ட்டு, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்ப யாராவது ஒருத்தர் விற்கணும், நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறப்ப யாராவது ஒருத்தர் வாங்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிளாக இருப்பாங்க, ஆனால் எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து எக்ஸ்சேஞ்சஸும் சரி, சில டைம்ஸ் டோக்கன்ஸே வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து என்னென்னா, ரெண்டு சைட்லையும் இப்போ ப்ரைஸ் 100 இருக்குன்னா 99ல் ஒரு பை ஆர்டர், 101ல் ஒரு செல் ஆர்டர் போட்டுட்டு வச்சுருப்பாங்க. சில டைமில் வந்து சாதாரண அஃபிஷியலாக இல்லாமல் கஸ்டமர்ஸே கூட வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் 99ல் வாங்கி 100ல் விற்றா அவங்களுக்கும் லாபம் தான். ஓகே ஓகே, இப்போ ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் இந்த மாதிரி மார்க்கெட் மேக் பண்ணியே கூட நிறையா லாபம்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் மேக்கிங் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து எப்போ வந்து தப்பு ஆகுது அப்படின்னா, போக போக இந்த டோக்கன்ஸ்க்கும் மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டீல் நடக்குது.
டீல் வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு டோக்கன் அர்ஜுன் டோக்கன் ஒன்று லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு வச்சுப்போம். நான் வந்து உங்களுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு கேஷ் கொடுத்துருவேன் ஐஎன்ஆர், 50 லட்சத்துக்கு அர்ஜுன் டோக்கனையும் கொடுத்துருவேன். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் மேக் பண்ணணும் அப்படின்னா, அங்கே போயிட்டு உங்களுக்கு ஐஎன்ஆரும் தேவை, டோக்கனும் தேவை, அர்ஜுன் டோக்கனும் தேவை. அதை வச்சு தான் உங்களால் மார்க்கெட் மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு நீங்கள் நான் சொல்கிற எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, பினான்ஸில் எந்த கஸ்டமர் போய் அர்ஜுன் டோக்கன் வாங்கணுமோ விற்கணும்னு நினச்சாலோ பார்த்தா ஆர்டர் புக் வந்து ஃபுல்லாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஓகே, உடனே வந்து வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. நான் இந்த 50 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன்ல, அது 50 லட்சம் கொடுத்தால அது வந்து கடன். ஓகே, நீங்கள் வந்து கடனை வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ கடன் திருப்பி கொடுக்குறப்ப ஒருவேளை டோக்கனோட விலை ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதனால நான் வந்து ஒரு கால் ஆப்ஷனை விற்பேன். ஓகே, கால் வந்து நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்குது தான். அது என்னன்னா, 6 மாதம் கழிச்சு இதே டோக்கனை நீங்கள் வேணும்னா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஓகே, அது என்ன விலையாக இருந்தாலும் 10 ரூபாய்க்கு நீங்கள் இந்த டோக்கனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, இன்னைக்கு ரேட் நம்ம 10 ரூபாய்னே வச்சுப்போம். ஓகே, இன்னைக்கு 10 ரூபா இருக்குது, நீங்கள் 6 மாதம் கழிச்சு 10 ரூபாய்க்கே வாங்கிக்கலான்ட்டு. ஸோ சில மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த டோக்கனோட விலை ஏறிச்சு அப்படின்னா, அந்த டோக்கனோட விலை 6 மாதம் கழிச்சு 50 ரூபா இருந்துச்சுன்னா, இவங்களால 10 ரூபாய்க்கு வாங்க முடியும்ல அதே டோக்கனை, அதில் வந்து லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஸோ இதனாலையும் வந்து சில பேர் டோக்கன் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நடக்காத விஷயம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் 150-160 வருஷம் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நடுவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து, இந்த வாஷ் ட்ரேடிங்கு, இது மாதிரி மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே செபி, அங்கே SEC பாடிஸ் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேனுவல் இருக்கும். ஓகே, எதெல்லாம் பர்மிட்டட், எதெல்லாம் நாட் பர்மிட்டட்னு. இப்போ ரீசெண்டாக ஜம்ப் ட்ரேட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதில் வந்து கனவ் கரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒரு ஆள் தான் வந்து கிரிப்டோவோட ஆர்முக்கு ஃபவுண்டர், CEO, பிரசிடென்ட்டோ. அவர் வந்து ஜூன் மாதம் ரிசைன் பண்ணார். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நிறைய இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காரு டோக்கன்ஸ். எஸ்பெஷலி இந்த லூனா ஃபியாஸ்கோவில் அவரோட பெரிய ரோல் இருந்துச்சு. ஓகே, அந்த டாலரோட பிரைஸ் $1 வந்து கீழே போறப்ப பேனிக் ஆனாங்க தெரியுமா? மே மாசம் 2002. அதுக்கு முன்னாடி 2021லயே இதே மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு. அப்போ வந்து ஜம்ப் தான் வந்து அந்த டோக்கன்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து சரி பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து நல்ல ஒரு டீல். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 6,000 ரூபாய் 7,000 ரூபாயோ ஒரு லூனா. இவங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு லூனா கொடுத்துருக்காங்க. நீ எப்படியாவது அந்த USD பெக்கை மட்டும் காப்பாத்து, அது $1 மெயின்டைன் பண்ணு, நான் வந்து உனக்கு வந்து 6,000 ரூபா லூனாவை நான் உனக்கு வந்து 800 ரூபாய்க்கு வாங்குறதுக்கான ரைட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ SEC அதிகமாக வந்து பார்க்கறதுனால அட்லீஸ்ட் US கம்பெனிஸ் யாருமே இதில் வந்து இப்போ மேனிப்புலேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ பேர் தெரிஞ்ச டோக்கன் இப்போ காயின் பேஸ்லேயோ US பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ எங்கேயாவது ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இதுவாகும். ஏன்னா இந்த ப்ரைஸை வச்சு தான் ETFஸும் ஒர்க் ஆகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 வந்து இந்த இது கூட வந்துருச்சு, இந்த சிகாகோ மர்கன்டைல் இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எப்பயோ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும் அப்படின்னா மேனிப்புலேஷன் நடக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அதனால போக வந்து இந்த மேனிப்புலேட் பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கிளாஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ யூஎஸ்ல யாரோ ஒருத்தர் 4-5 பேர் வந்து ஏதோ ட்ரேட் பண்ணுறப்ப காசு தொலைச்சிடுறாங்க, ஒருவேளை மேனிப்புலேஷன் நடந்திருக்கும்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அவங்க போய் அங்கே அப்பீல் பண்ணலாம். அப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து அவங்க மேலே வந்து தீர்ப்பு சாதகமாக வரலாம், பாதகமாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு கதை. இன்னொன்று வந்து என்னென்னா, சின்ன சின்ன டோக்கன்ஸ் எல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது எப்பவுமே ஈஸி. ஏன்னா வந்து லிக்விடிட்டியே இருக்காது. ஓகே, இப்போ பிட்காயினே இருக்குன்னு வச்சுப்போமே. பிட்காயினில் ஒரு $5,000 அதை குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 500 கோடியிலேருந்து 5,000 கோடி வரைக்கும் நான் பிட்காயினை விற்கணும். ஓகே, ஒரு பிட்காயின் இப்போ 50 லட்சம் அப்படின்னா 100 பிட்காயின் வந்து 50 கோடி. நான் 1000 பிட்காயின்லேருந்து 10,000 பிட்காயின் விற்றாதான் அதோட விலை வந்து குறையும். ஓகே, ஆனால் நான் இது வந்து வீக் டே இல்லை, சண்டே வந்து நான் இதே விற்றேன்னா இன்னும் ஈஸியாக குறைஞ்சிரும். ஏன்னா சண்டே வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் ஆர்டர் புக்லாம் கம்மியாக இருக்கும். ஓகே, வந்து ஒரு கணக்கு. இதே வந்து ஒரு சின்ன காயின் எடுத்துப்போமே, ஒரு பெப்பேயோ இல்லை ஒரு பாங்கோ இல்லை அதோட இன்னும் சின்ன காயின். ஓகே, இப்போ பேபி டாஜ்லாம் இருக்குது. மார்க்கெட் கேப் வச்சு சொல்கிறேன், நான் வந்து வெறும் ப்ரைஸ் மட்டும் வச்சு சொல்லலை. ஓகே, அந்த மாதிரியான காயின்ஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் 50 லட்சம் விற்றாலே அதோடைய டோக்கன் வந்து ப்ரைஸ் கம்மியாகும். ஒரு 50
ரூபாய்க்கு இல்லை 1 கோடி ரூபாய்க்கு மக்கள் வாங்கினாலே அது வந்து ப்ரைஸ் சல்லுன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாத ஆளுங்க வந்து இந்த டெலிகிராம் குரூப்லாம் வச்சு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ப்ரொமோட்டர்ஸே வந்து மேனிப்புலேட்டும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ சின்ன காயின்ஸ் போகிறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸும் நடக்கும். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரம்ப் காயின் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க, அப்புறம் இலான் மஸ்க் காயின் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க, அப்புறம் கமலா ஹாரிஸ் காயின் ஒன்று லான்ச் ஆகும். ஓகே, என்னென்னலாம் ட்ரெண்டிங் ஆகுதோ அதெல்லாம் அதானி காயின், ஹிடன்பர்க் காயின், சும்மா நியூஸில் பார்த்துட்டு ஒரு காயின் லான்ச் பண்ணுறது, மக்கள் வாங்கினாங்கன்னா சரி ஓகே. இது வந்து ஸோ மக்களும் வந்து ஒரு வேளை ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் மாதிரி வாங்குறாங்க. ஓகே, அதில் வந்து என்ன ஆகும்னா எல்லாமே ஹைப் இருக்க வரைக்கும் தான், ஃபேஷனாக இருக்க வரைக்கும் தான். ஓகே, இது வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், ஏற வரைக்கும் ஏறும், ஏறது நின்றுச்சுன்னா சல்லுன்னு இறங்கிடும். ஓகே, நான் எப்பவுமே இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்கிள் தான் சொல்லுவேன். சைக்கிள் ஓடுற வரைக்கும் வந்து நேராக நிற்கும், ஓடுறது நின்று கீழே விழுந்துடும், உங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% உண்மை. ஓகே, பிட்காயினோட இன்னைக்கு ப்ரைஸ் வந்து அது ஓடிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ் இருக்குது. ஒன்று அது ஜீரோக்கு போகணும், இல்லைன்னா அது வந்து $1 மில்லியன் போகணும். ஓகே, நடுவில் அது வந்து நிற்க முடியாது. இது வந்து எல்லாத்துக்குமே பொருத்தம். ஓகே, அதுக்கு ஃபியூச்சர்னு ஒன்று இருந்துச்சுன்னா மேலே போயிட்டே இருக்கும், ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஜீரோக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் எப்போ ஃபியூச்சர்லன்னு தெரியுதோ அப்போ வந்து ஜீரோக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து மெயினான மேட்ரு. ஸோ எப்போவுமே வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் அப்பில் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் இல்லை இந்த சீடு கம்பெனி இவங்கெல்லாம் தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு பண்ணுறப்ப அவங்க வந்து நிறைய செக் பண்ணுவாங்க. இந்த டீமை வந்து ஃபவுண்டர்ஸ் யார், இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்க ப்ராடக்ட்டு இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு யார் யாரெல்லாம் காம்படிஷனு, இவங்க வந்து ஃப்யூச்சரில் க்ரோ ஆவாங்களா மாட்டாங்களா, இவங்க மார்க்கெட் சைஸ் என்ன, இந்த மாதிரி அத்தனையும் அனலைஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த வாய்ப்பு வந்து சாதாரண மக்களுக்கு கிடைச்சிருக்கு கிரிப்டோ மூலமாக. ஓகே ஓகே, ஆனால் என்ன தவறு நடக்குதுன்னா, இது எதுவுமே கேட்காம எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் நம்ம கண்ணை மூடிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவன் வந்து டீட்டெயிலே கொடுக்க தேவையில்லை, பேர் மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து கதை விட்டுட்டு நிறைய காசு பார்க்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. ஸோ நிறைய சாதாரண மக்கள்கிட்ட இருக்க காசு இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகுது, இந்த காயின் லான்ச் பண்ணுறவங்க. ஸோ நிறைய பேர் அதனால வந்து காயினை வாங்குறத விட்டுட்டு நம்மளே காயின் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய பாஞ்சி ஸ்கீம்ஸும் நடக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இந்த பெல்டெக்ஸு அது இதுன்ட்டு பாருங்கள், பிட்காயின் வந்து ₹1 50 லட்ச ரூபா போயிடுச்சு. இந்த டோக்கனும் வந்து பாருங்கள் இப்போ ₹1 தான், இது வந்து ₹5000 போயிடும், ₹10,000 போயிடும். இதில் இப்போ நம்ம ஃபோனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ரொம்ப நல்ல கொஸ்டின், எப்படி நம்ம வந்து டோக்கன் அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃபோனில் எத்தனை ஆப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நீங்கள் மெஷர் பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 கோடி பேருக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அது வந்து வேல்யூ இருக்குது. வாட்ஸ்அப்பு 100 கோடி பேர் மேலே யூஸ் பண்ணுறாங்க, அதனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு ஆப் எத்தனை பேர் அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அதோட வேல்யூ வருது. ஓகே, இந்த நிறைய இந்த பாஞ்சி ஸ்கீம் பெல்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்காக தான் காயினை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சுன்னு எக்ஸ்சேஞ்சே லான்ச் பண்ணலை. கரெக்டாக யூனிஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனை இன்னொரு டோக்கன் மாற்றுறதுக்கான டெக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அண்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடிக்கு மேலே வந்து யூனிஸ்வாப்ல ட்ரேடிங் நடக்குது. ஓகே, ட்ரேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா யூனிஸ்வாப் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து டோக்கனை மட்டும் பார்க்காம அந்த டோக்கனுக்கு என்ன யூஸு, அந்த யூஸை எத்தனை பேர் வந்து ஆக்சுவலாக வந்து அப்ளை பண்ணி இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பினான்ஸ்னா பிஎன்பி காயினுக்கு எங்கே வருதுன்னா 2 விஷயம். ஒன்று, பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும், புது புது ஆப் வரணும். இல்லை அப்படின்னா பினான்ஸ் வெப்சைட்டில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பினான்ஸ்ல வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கான காயினை அந்த வர லாபத்தை வச்சு அவங்க பிஎன்பி வாங்கி எரிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பினான்ஸோட மார்க்கெட் ஷேர் கூட்டிகிட்டே போகுது, ட்ரேடிங் வால்யூம் கூட்டிகிட்டே போகுதுன்னா பிஎன்பியோட வேல்யூவும் கூடும். ஓகே ஓகே, இந்த மாதிரி எந்த யூஸ் கேஸுமே இல்லாமல் ஏதோ டோக்கன் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஃபியூச்சரில் வந்து நிலாவுக்கு ராக்கெட் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறதுலாம் கதைலாம் வந்து வடலாம் சொல்கிறாங்க. ஓகே, அது எவ்வளோ சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இதெல்லாம் தெரியாமல் பேர் நல்லா இருக்குது, இல்லை நாளைக்கு யாரோ ஏறும்னு சொல்கிறாங்க, இல்லை டெலிகிராமில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஏறவும் செய்யலாம், ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கண்ணா பின்னான்னு இங்கே என்ன வேணால் நடக்கும். ஆனால் நீங்கள் ஏமாறுறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ தெளிவாக புரிஞ்சு படித்து பார்த்து நீங்கள் வந்து டூ யுவர் ஓன் ரிசர்ச். அதான் கண்டிப்பாக